கடலூரில் மாவட்ட வெள்ளத்தடுப்பு சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள ககன்தீப் சிங் பேடி விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள வீராணம் ஏரியை அவர் பார்வையிட்ட பிறகு அருகில் உள்ள உத்தம சோழகன் கிராமத்திற்கு சென்றார். அப்பொழுது ஏரியில் இருந்து தண்ணீர் திறக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். அதற்கு கருவாட்டு ஏரியில் இருந்து டிசம்பர் முதல் வாரத்தில் தண்ணீர் வரும் என எதிர்பார்ப்பதாகவும், அதன் பிறகு வீராணம் ஏரியில் இருந்து விவசாயத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் எனவும் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சம்பா சாகுபடிக்காக 64 கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த சிதம்பரம் டிவிஷன்ல, அதாவது சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் இந்த தாலுகாவில் இருக்கக்கூடிய கிராப்ஸோடைய நிலை கூட நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஸோ இங்கே உதாரணமாக டைரக்ட் ஸ்விங் கிராப்ஸ் இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட 1 மாதம் ஓல்டு கிராப் இருக்கிறது. ஸோ இந்த கிராப்ல இன்னைக்கு வேளாண்மை துறை மூலமாக PPFM ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் ஆஃப்டர் நெக்ஸ்ட் வீக் மழை பெய்யும் அப்படி மெட்டீரியலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதுவரை ஒரு எந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இந்த கிராப் இருக்கும் என்பதை அது கூட இன்னைக்கு பார்த்துருக்கேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சம்பா பேக்கேஜ் சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. 64 crore rupees தமிழ்நாட்டுக்காக. அது கடலூர் மாவட்டத்திற்காக சம்பா பேக்கேஜோட தொகை வந்தது. அந்த தொகையோட எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு எல்லாருக்கும் போயிடுச்சா அதெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு நான் ஆய்வு செய்து